வணக்கம் நண்பர்களே. ePro 13 ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு புதுசாக ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் போட்டே ஆகணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய ePro 13 வெர்ஷனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் என்ன அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்குமெண்ட்டில் கிளிக் பண்ணும்போது கிராப் இமேஜ், கிராப் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் ஒரு மாடல் காட்டுறேன். கிராப் இமேஜ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜோ அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிராப் மோடுன்னு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிவிட்டு அப்ளை கிராப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதாவது சாஃப்ட்வேரில் உங்களுக்கு இமேஜில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இது ஏற்கனவே ரைட் கிளிக் பண்ணி சூஸ் இமேஜின்னு கொடுத்து நீங்கள் அந்த ஃபைலை ஆட் பண்ணுவீங்க. அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். பட் இது எப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் ஃபுல் இமேஜ் ஃபைலாக அனுப்புகிறாங்க. நீங்கள் அதில் ஃப்ரண்ட்டு பேக் வெளியில் கிராப் பண்ணாமல் சாஃப்ட்வேர்லேயே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராப் பிடிஎஃப்ன்ற ஆப்ஷனும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிராப் பிடிஎஃப்பில் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை இதில் அட்டாச் பண்ணிவிட்டு, அதாவது பிடிஎஃப்பை, அந்த பிடிஎஃப் ஆதாரம் இருக்குது, அது மாதிரி பாஸ்வேர்டு இருக்குன்னா பாஸ்வேர்டு போடலாம். அப்படி பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். பட்டு இது கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகி உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பட் அது வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும். ஸோ ePro 13 சாஃப்ட்வேர்லேயே கீழே உங்களுக்கு ஸ்க்ராலிங் ஆப்ஷன் போயிட்டுருக்கு. அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் போயிட்டுருக்கு. கம்பெனிலே அவங்க கூகுள் பே நம்பரும் கொடுக்குறாங்க. கம்பெனியில் நீங்கள் பே பண்ணி வாங்கலாம் டைரெக்டாக. பட் சப்போர்ட் கம்பெனிக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே கம்பெனி கொடுப்பாங்க. நீங்கள் என்னோடய நம்பருக்கு ஜிபே பண்ணிங்கன்னா என்கிட்டேருந்து உங்களுக்கு சர்வீஸ் ரெகுலராக கிடைக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் நம்மளுக்கு தான் பண்ணி வாங்குவீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இந்த மாதிரி அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு எனி பிடிஎஃப்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப்பை கிராப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்லாம் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டு பேக்குன்னு மேலே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த பிடிஎஃப்பை இமேஜ் ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த அப்டேட் சார்ஜ் உங்களுக்கு 350 வரும். இந்த அப்டேட் மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இல்லை ஏற்கனவே 13ல் இருக்கிற ஆப்ஷன்ஸே எனக்கு போதும், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதிலே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் நம்ம சேனல் பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆதார் லோட் ஆகலை, பிரிண்டர் செட்டிங் சரியாக வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க நம்ம கஸ்டமரே கிடையாது. அவங்க வெளியில் சில பேர்கிட்ட பேமெண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை என்கொயரி பண்ணும்போது தான் தெரியுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாஃப்ட்வேர் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து தான் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். நீங்கள் இன்னொரு பர்சன்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்கிட்டு என்கிட்ட சர்வீஸ் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. அது நியாயமாகவும் இருக்காது. ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்பட்டால் டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பரு, சாட் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.